ஹல்லேலூயா. இதுக்கு முன்னால ஒரு போட்டோ அனுப்பி போவோம். சின்ன பாடலை பாடிவிட்டு நாம் செய்திக்குள்ளாக கடந்து போகலாம். ஹல்லேலூயா. பகிர்ந்து கொண்டீங்களா? ஆமாங்க. திஸ் இஸ் டெஸ்டிமனி தான். ஷேர் பண்ணுங்க. இயேசுவின் நாமம் உயரணும் ஆண்டவரே. என் நாமம் தாழணும் ஆண்டவரே. இயேசுவின் நாமம் பெருகணும் ஆண்டவரே. நான் சிறுகணும் ஆண்டவரே. சிலுவைக்கு பின்பதாக என்னை மறைத்துக் கொள்ளும். இரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொள்ளும் ஆண்டவரை. வந்திருக்கிற எங்கள் எல்லாருடைய ஆவி ஆத்மா சகத்துக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் நிறைவாய் தந்து எங்களை ஆசீர்வதித்து அனுப்பும் ஆண்டவரே. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற இந்த ஸ்தானத்தில் வந்து என் ஜனத்தினை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே தகப்பனே. இடத்திலே நீ வந்திருக்கிறீர். எங்களை ஆசீர்வதித்து அனுப்பும்படித்தால் பரிசுத்த கரத்துக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்லதுதான். ஆமென். மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ண போறோம். கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்பதாக ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்து அதை சபையிலே நமக்கு ஆசீர்வாதமாய் அதை தரும்படிக்காய் ஆண்டவர் வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நேசரின் தோட்டம் என்று சொல்லும்போது அது இரண்டு காரியத்தை நாம் பார்க்கிறோம். நேசர் என்பது ஒரு பர்சனாக அங்கே சொல்லப்படுகிறது. தோட்டம் என்று சொல்லுவது இங்கே சபையாக சொல்லப்படுகிறது. நேசர் என்பது ஆண்டவரை குறிக்கிறது. தோட்டம் என்பது சபையை குறிக்கலாம். பர்சனலாக நம்முடைய வாழ்க்கையை கூட அதை என்ன செய்யலாம் குறிக்கலாம். தேசத்தை கூட அதை என்ன செய்யலாம் குறிக்கலாம். ஆகவே இந்த செய்தி பர்சனல் நமக்கும் சபைக்கும் தேசத்துக்கும் இது ஆசீர்வாதமானது என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் இந்த காலையிலே நமக்கு பேசுற பாருங்க. நேசரின் தோட்டம், ஆண்டவரின் தோட்டம் இது ரொம்ப டிம்மா இருப்பாங்க. கொஞ்சம் பாருங்க, இது சூப்பரா இருக்கேன். ரைட் ஆகணுமோ. நேசரின் தோட்டம் எப்பவுமே ஆண்டவர் வந்து ரொம்ப செழிப்பா அழகா பியூட்டிஃபுல்லா நறுமணம் வீசுகிற ஒரு தோட்டமாக வைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த காலை வேளையிலே அவர் விரும்புகிறார். நம்முடைய பர்சனல் லைஃபும் அழகா இருக்கணும், நறுமணமா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். சபையும் அழகா இருக்கணும், நறுமணமா இருக்கணும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். தேசம் அழகா இருக்கணும், நறுமணம் வீசணும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பி இந்த தலைப்பை நாம் தியானிக்கும்படியாக நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த தலைப்பை ஆண்டவர் எப்படி ஆவியானவர் நடத்தி கொண்டு போனார் என்று சொன்னா, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, இப்பொழுது நான் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கு ஏற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசர்
செழிப்பான வீட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையை உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. ஹல்லேலூயா. வேதாகமத்திலே இந்த ஏசாயா தீர்க்கதரிசி அந்த காலத்திலே இருந்த தீர்க்கதரிசியிலே ஒரு பெரிய தீர்க்கதரிசி என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்படுகிறார். இந்த ஏசாயா தீர்க்கதரிசி இடத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தி இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் எத்தனையோ நன்மைகளை செய்தார். உலகத்தில் உள்ள எல்லா ஜாதிகளை பார்த்தும் அந்த இஸ்ரவேல் தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்களை தனிமையாக ஆண்டவர் தனக்கென்று பிரித்தெடுத்து ஏகப்பட்டதான ஆசீர்வாதங்களை கொடுத்து ஒரு குடும்பம் எப்படி ஒரு தாய் தகப்பன் ஒரு பிள்ளை எப்படி இருக்கிறார்களோ அதை போல அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு சொந்த குடும்பமாக வைத்து நடத்தி கொண்டு வந்தார். நடத்தி கொண்டு வருகிற நாட்களிலே சில கட்டளைகளை சில பிரமாணங்களை அவர்களுக்கு கொடுத்தார். குடும்பத்தில் கூட தாய் தகப்பனாகி நாம் இந்த பிள்ளைகளுக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறோம், சொல்லிக் கொடுக்கிறதை செய், இதை செய்யாதே. கணவர் மனைவிக்கு சொல்கிறார், இதை செய், இதை செய்யாதே. மனைவி கணவனிடத்தில் எதிர்பார்க்கிறார்கள், என் கணவர் இப்படி செய்தால் இப்படி செய்யாமல் இருந்தால் நல்லா இருக்கும் என்று. அதே போல ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் தேசத்திலே சில காரியங்களை கொடுத்து இதை செய், செய்யாதே, உன்னோடு கூட நான் நடக்கிறேன், உன்னோடு கூட நான் உறவாடுகிறேன் என்று சொல்லும் போது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அதை மறந்து ஆண்டவருடைய கட்டளைகளை பிரமாணங்களை விட்டு விலகி போகும்போது ஆண்டவர் அவர்களை இப்படியாக சொல்கிறார். இந்த இஸ்ரவேல் தேசம் நற்குல திராட்சை செடியில் இருந்து நல்ல பழங்களை தரும் என்று நான் எதிர்பார்த்தேன், ஆனால் அது எனக்கு கொடுத்ததோ கசப்பான பழங்களை தருது என்று சொல்கிறார். இந்த காலைகளிலும் ஆண்டவர் நம்மிடத்திலே சொல்கிறார், ஒருவேளை நம்முடைய சபையாகி தோட்டம், நம்முடைய சொந்த வாழ்க்கையாகி தோட்டம் சில கசப்பான காரியங்கள் இருக்குமானால் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் செய்து அதை சரிப்படுத்தி நறுமணம் தந்து சுவையுள்ள ஒரு வாழ்க்கையாய் நம்மை வாழ விரும்புகிறார். ஹல்லேலூயா. எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு 4-5 வாக்குத்தத்த செய்தி தொடர்ந்து வந்துட்டே இருந்து அப்படின்னு சொன்னா அடுத்த செய்தி நீங்க சபைக்காரர்களுக்கு நமக்கு பர்சனலா வருகிறதா பார்க்கணும்னு சொன்னா சில சுத்திகரிப்பை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. நேற்று தினத்திலே நான் அந்த செய்தியை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும் போதே என்ன சடனா ஆண்டவர் தர்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம சீரிய குரூப்ல போய் நான் பார்த்துட்டே வரும்போது பார்த்தா அப்படிதான் இருக்கு. நிறைய வாக்குத்த செய்திகள் தர்றாரு. அப்ப இடையில பார்த்தா இப்படி ஒரு ஊசி போடுற செய்தி என்ன செய்து அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவங்க இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்மிடத்திலே சொல்கிறார், நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறபடினால முதலாவது நான் உங்களை வேலி அடைக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. நான் உங்களை வேலி அடைக்க விரும்புகிறேன். யோபுவின் புத்தகம் 1-10 சொல்லுகிறது, நீர் அவனையும் அவனுடைய வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ. ஹல்லேலூயா. சத்துரு போய் ஆண்டவரிடத்திலே போய் சொல்லுகிறான், யோபு விருதாவாகவா உங்களை சேவிக்கிறான், விருதாவாகவா உங்களை தொழுது கொள்கிறான். ஏன்னு சொன்னார், நீர் அவனை சுற்றிலும் அவனுக்குண்ட எல்லாவற்றையும் சுற்றிலும் வேலி அடைத்திருக்கிறீர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 21:33 சொல்லுது, வேறொரு உவமையை கேளுங்கள். வீட்டு ஜமானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலி அடைத்து அதில் ஒரு ஆலையை நாட்டி கோபுரத்தை கட்டி தோட்டக்காரர்களை குத்தகையாக விட்டு புறதேசத்துக்கு போயிருந்தான். மார்க்கும் அதே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் தோட்டத்தை வேலி அடைக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சில நேரங்களிலே உடைய பர்சனல் லைஃப்ல, சபையில, தேசத்துல ஆண்டவர் சில வேலி வைப்பார், பவுண்டரிஸ் வைக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பவுண்டரிஸ்க்குள்ள நீ நாட்டப்படு, இந்த பவுண்டரிஸ்க்குள்ள நீ கண்கொடு, இந்த பவுண்டரி விட்டு வெளியே போகாத. ஹல்லேலூயா. யோபுக்கு ஒரு வேலி வைத்திருந்தார். சாத்தான் வர முடியவில்லை. தேவையில்லாத மனுஷர்கள், பகைவர்கள் அவருடைய குடும்ப வாழ்க்கையிலே வர முடியவில்லை. என்றைக்கு ஆண்டவர் சத்துருவின் இஷ்டத்துக்கு அவனை ஒப்பு கொடுத்தாரோ அப்பொழுது வேலி எடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவன் இழந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை சுற்றிலும் வேலி அடைக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒரு பவுண்டரிஸ் வைக்கிறார். இதை விட்டு நீ வெளியே போகாத. நமக்கு கஷ்டமா இருக்கும் சில நேரம். ஆண்டவரே இங்க பார்த்தா அப்படி இருக்கு, ஆண்டவரே இங்க பார்த்தா இப்படி இருக்கு. இல்ல, நான் அடைக்கிற வேலிக்குள்ள நில்லு, நான் உனக்கு தந்த சபைக்குள்ள நில்லு, சபையை விட்டு நீ வெளியே போகாத. ஹல்லேலூயா. சபையாகிய தோட்டத்தை ஆண்டவர் கரிசனையாய் அவர் பாதுகாக்கிறார். ஒருவேளை நம்ம சிறு கூட்டமா இருந்தா கூட ஆண்டவர் நம்முடைய சபையை சுற்றிலும் அவர் வேலி வைக்கிறார். ஹல்லேலூயா.
பிரியமானவர்களே, உலகம் சொல்லலாம், ஃப்ரெண்ட்ஸுகள் சொல்லலாம், நண்பர்கள் சொல்லலாம், இது உனக்கு ஒத்து வராது, இது உனக்கு லாங் லைஃப் போகும் நீ நினைக்கிறியா, சில மாற்றங்கள் வருகிறது, எங்கேயாவது தப்பிச்சு ஓடி போயிடலாம், இது நமக்கு சரிப்பட்டு வராது. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நான் உனக்கு வைத்த சபையால் இந்த பவுண்டரியை விட்டு வெளியே போயிடாத. ஹல்லேலூயா. சில நேரத்தில் உனக்கு கடினமாக இருக்கும். ஆண்டவரே, எப்படி நான் சகித்துக் கொள்ள முடியும்? ஆண்டவர் சொல்றார், இந்த வேலைக்குள்ள நீ நில்லு. ஹல்லேலூயா. கணவர் சில காரியங்களை நம்மிடத்திலே சொல்லி இப்படி நீ இரு என்று சொல்லும் போது நமக்கு ஒரு வேலை கடினமாக இருக்கும். ஆண்டவரிடத்துல போய் நாம் செபிக்கும் போது சில காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுப்பார். இரு, கொஞ்சம் காலம் இரு, இன்னைக்கு சின்ன செடியா இருக்கிற, நீ வளர்ந்து பெரிய மரம் ஆகிற வரைக்கும் அந்த பவுண்டரிக்குள்ள நீ இரு. ஹல்லேலூயா என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்து ஒரு பவுண்டரியை நமக்கு வைக்கிறார், ஒரு வேலையை வைக்கிறார். அது நம்மை கட்டுப்படுத்துவதற்கு அல்ல பிரியமானவர்களே, நம்மை அழித்து போடுவதற்கு அல்ல, நம்முடைய தாளந்துகள் நம்முடைய கிருபை வரங்களை எடுத்து ஆண்டவருக்கு நான் பிரகாசிப்பதற்கு தடைபடுவதற்கு அல்ல, இன்னும் நாம் பாதுகாப்பாய் வளர்க்கப்படுவதற்காக, பாதுகாப்பாய் ஆண்டவர் நம்மை வைப்பதற்காக சபையா அந்த தோட்டத்திலே வைத்து நம்மை வேலை அடைக்கிறார். ஹல்லேலூயா. கரைகளை வைத்து ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோமா? நன்றி இயேசு சுவாமி, இந்த ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி இயேசப்பா. அவை முதலாவது ஆண்டவர் நம்மை வேலை அடைத்து பாதுகாக்கிறவராக இருக்கிறார். இரண்டாவதாக என்ன பண்ணுகிறார்? நற்குல திராட்சை செடியை கொண்டு வந்து அந்த தோட்டத்திலே அவர் நாட்டுகிறார். ஹல்லேலூயா. தோட்டத்துக்கு வேலி போட்டாச்சு, பவுண்டரி போட்டாச்சு, இப்ப கொண்டு போய் ஏதோ பிரயோஜனமற்ற, எங்கேயோ கலைந்து போடப்பட்ட, எங்கேயோ தேடப்படாத ஒரு செடியை ஆண்டவர் கொண்டு வரவில்லை. நல்ல கனிகளை கொடுக்கக்கூடிய நற்குல திராட்சை செடியை கொண்டு வந்து அந்த தோட்டத்திலே ஆண்டவர் நட்டு வைக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க சொல்லலாம், எனக்கு படிப்பறிவு இல்லப்பா, எனக்கு வேத அறிவு இல்லப்பா, எனக்கு நல்ல பேக்ரவுண்ட் இல்லப்பா, எனக்கு நாலெட்ஜ் இல்லப்பா, நீங்க சொல்லலாம். அப்படி இல்ல. சபையாம் தோட்டத்திலே நீங்களும் நானும் நற்குல செடிகளாய் ஆண்டவர் கொண்டு வந்து நம்மை நாட்டி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வேதவசனம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 49:11, அவன் தன் கழுதை குட்டி திராட்சை செடியிலும் தன் கோழி கழுதை குட்டி நற்குல திராட்சை செடியிலும் கட்டுவான். யார் அவன்? பிசு. யாரு? தன் கழுதையை நற்குல திராட்சை செடியில் கட்டின ஒரு பர்சன் யாரு? ஆதியாகமத்தில் யோசேப்பு. ஹல்லேலூயா. நல்ல குணசாலியான மனுஷன், கர்த்தர் அவரோடு கூட இருந்த ஒரு மனுஷன். தன் கழுதையை கொண்டு போய் நற்குல திராட்சை செடியிலே, எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 2:21 சொல்லுது, நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நான் நாட்டினேன். ஹல்லேலூயா. அங்க எப்படி நாட்டப்பட்டிருக்கிறோம்? நற்கனி கொடுக்கக்கூடிய உயர்குல திராட்சை செடியாக ஆண்டவர் நம்மை இங்கே நாட்டி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நம் சோழம் போனவர்கள் அல்ல. ஒருவேளை நாம் சொல்லலாம், நான் சொன்னது போல வேதாரிவு இல்ல, படிப்பறிவு இல்ல, ஞானம் இல்ல. ஒரு நாள் எங்க வீட்டுல நான் உட்காந்து அழுதுட்டு இருந்தேன். சொன்னேன், ஆண்டவரே, எத்தனையோ தரிசனம் கொடுத்துருக்கீங்கப்பா, எத்தனையோ சொப்பனம் கொடுத்துருக்கீங்கப்பா, ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நான் உங்க ஒரு பொங்கல் ஆண்டவரே, நான் எதையுமே நான் சாதிச்சுட முடியாது ஏசப்பா, இந்த உலகத்தை நான் எதையுமே செய்து விட முடியாது ஏசப்பா, என் சொன்னா நீங்க என்ன பொண்ணா படிச்சுட்டீங்க ஆண்டவரேன்னு சொல்லி இதயத்தை ஊற்றி நான் அழுது கொண்டே இருந்தேன். சடனா ஒரு வார்த்தை என்கிட்ட வந்துச்சு. சொன்னாரு, கழுதைய வச்சு நான் ஒரு பிழையா தீர்க்கதரிசிக்கு பாடம் சொல்லி கொடுத்தேன்லமா, ஒரு மீனை கடல் கடியில யாருமே பார்க்காத ஒரு மீனை வச்சு ஒரு யோனாவுடைய வாழ்க்கையில ஒரு பாடம் சொல்லி கொடுத்தேன்லமா, இவ்வளையோ பெரிய தீர்க்கதரிசி மழை பெய்யாதுன்னு சொன்னா பெய்யாத ஒரு ஏரியாவுடைய வாழ்க்கையில ஒரு காகத்தை கொண்டு நான் உனக்கு போஷனை கொடுத்தேன்ல, அழகழகா உன்னை பார்த்து தாய் கருத சிருஷ்டிக்க ஒன்றை கொண்டு போய் நான் செய்ய மாட்டேனா? ஹல்லேலூயா. ஆமே, நாம் நற்குல திராட்சை கொடிகளாய் நம் சபையிலே நாட்டப்பட்டு கிடக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் விருதாவாய் வரவில்லை, ஆக்சிடென்டாக வந்து சபையிலே நாட்டப்பட்டிருக்கவில்லை. நற்குல திராட்சை செடிகளாய் கனி கொடுப்பதற்கென்று உயர்குல திராட்சை செடியாய் ராஜாக்களின் பந்திலே பரமாறுகிற சுவையுள்ள திராட்சை கொடுக்கக்கூடிய உயர்குல திராட்சை செடியாய் ஆண்டவர் சபையிலே, குடும்பத்திலே, தேசத்திலே நம்மை நாட்டி வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அடுத்ததாக நான் பார்க்கும்போது ஆண்டவர் அங்கே என்ன செய்கிறார்? சரி, அடுத்ததாக அவர் என்ன செய்கிறார் பாருங்க, டைம்ல வாசிக்கலாம். கற்களை போடுகிறார். ஹல்லேலூயா. வேலி அடைச்சாச்சு, செடியெல்லாம் நட்டு வச்சாச்சு. அடுத்ததாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? சில காலங்கள் பொறுத்திருந்து
இந்த செடிகளுக்கு நடுவே இருக்கக்கூடிய கற்களை அவர் பொறுக்குகிறார். ஹல்லேலூயா. கற்களை பொறுக்கி இந்த செடிகள் படர்ந்து வளர்ந்து இடத்திலே பெருகும்படிக்காய், இடமுண்டாகும்படிக்காய், அந்த நல்ல சாயிலே அவைகள் வேரூன்றி நல்ல கை கொடுப்பதற்கு என்று சொல்லி தடையாய் இருக்கக்கூடிய கற்களை அவர் அந்த தோட்டத்திலே இருந்து என்ன செய்கிறார்? பொறுக்குகிறார். ஹல்லேலூயா. எசேக்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர் உள்ளத்திலே புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். ஹல்லேலூயா. 1 பேதுரு 2:5 சொல்கிறது, ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையிலே இணைக்கப்படும்படிக்காய் ஆண்டவருடைய வாழ்க்கையில் இருக்கிற சில கற்களை அவர் பொறுக்கி போடுகிறார். ஹல்லேலூயா. இருதயமானது மகா திருக்குள்ளதும் அது கேடு உள்ளதுமாய் இருக்கிறது என்று சொல்லி இடத்திலே நாம் வாசிக்கிறோம். எல்லா பொல்லாத சிந்தனைகள், வேண்டாத காரியங்கள் இருதயத்திலே இருந்துதான் வெளிவருகிறது. பிரியமானவர்கள், இருதயத்திலே காணப்படுகிற இப்படிப்பட்ட கற்களை அவர் பொறுக்கி போட விரும்புகிறார். ஹல்லேலூயா. எசேக்கியா தீர்க்கதரிசியின் வாழ்க்கையிலே வந்த ஒரு சின்ன காரியத்தை நான் சொல்லிவிட்டு நாம் கடந்து போகலாம். எசேக்கியா தீர்க்கதரிசி மனமேட்டிமை ஆனான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, பாருங்க, எசேக்கியா 2:32-25 சொல்கிறது, எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்துக்கு தக்கதாய் நடவாமல் மனமேட்டிமையானான். ஆகையால் அவர் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் கோபம் மூண்டது. ஹல்லேலூயா. எசேக்கியா தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு நல்ல கனி கொடுக்க முடியாதபடிக்கு ஒரு காரியம் இடத்தில் காணப்பட்டது. என்னவென்று சொன்னால் மனமேட்டிமை அவனுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. பிரியமானவர்களே, மனமேட்டிமை என்பது ஒரு கொடிய ஒரு வியாதி. பிரியமானவர்களே, மனுஷனுக்கு இயற்கையாக எல்லாருடைய வாழ்க்கையிலும் அது இருக்கிற ஒரு கல்லு தான். அந்த கல்லை இந்த காலையில் அதை ஆண்டவர் புரட்டிப்பட விரும்புகிறார். நேற்றாவுடைய வாழ்க்கையில் ஒரு மனமேட்டிமை வந்தது. அவனுக்கு எழுது மாட்டை போல புல்லை தின்னுகிற அளவுக்கு அவனை தள்ளி போட்டார். எசேக்கியாவுடைய வாழ்க்கையில மனமேட்டி வந்தபோது ஆண்டவர் ஆயுசு நாட்கள் முடிந்து போயிட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்துன்னு சொல்லிட்டாரு. தாவீதுடைய வாழ்க்கையிலே ராஜாங்கத்தை ஏற்றி எல்லாம் சரியாக இருக்கிற நாட்களே நான் ராஜா, நான் செய்கிற தப்பை யாரும் தட்டி கேட்க முடியாதுங்கிற மனமேட்டிமை வந்தபோது கண்கள் குண்டாகி போனது. விபச்சாரம் செய்தான், கொலை செய்தான், என்னென்ன தப்பிடங்கள் செய்யக்கூடாதோ எல்லாவற்றையும் செய்கிற அளவுக்கு அந்த மனமேட்டிமை ஒரு மனுஷனை கொண்டு போய் அடித்து போடுகிறது. பிரியமானவர்களே, இந்த காலையிலே ஆண்டவர் நம்மிடத்திலே சொல்கிறார். எசேக்கியா தீர்க்கதரிசியிடத்திலே ஆண்டவர் அருமையாக ஒரு காரியத்தை சொல்கிறார். பாருங்கள், எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாமல், உபகாரத்திற்கு தக்கதாய் தள்ளப்பட்டு கிடந்தோம். கீழே ஒரு மாட்டை போல ஒரு பிரயோஜனமற்ற சூழ்நிலையை நம்ம தள்ளப்பட்டு குடும்பம் உடைந்து போயிட்டு, குடும்பம் அலக்கடிக்கப்பட்டு போயிட்டு, இனி எனக்கு ஒரு வாழ்க்கையே கிடையாது, இனி எனக்கு ஒரு எதிர்காலமே கிடையாது என்று சொல்லி தள்ளப்பட்டு கிடந்த நேரத்துல ஆண்டவர் செய்த உபகாரத்தை நாம் ஒரு நாளும் மறந்து போய் மனமேட்டிமை உள்ளவர்கள் ஆகக்கூடாது. ஹல்லேலூயா. மனமேட்டிமை அந்த ராஜா எசேக்கியாவுக்கு நேர்வதிச்ச தாவீதுக்கு எதை கொண்டு வருது? நான் என்னை கேட்பது யாரு? ஹல்லேலூயா. நான் என்கிற எண்ணம் அந்த மனுஷனுக்குள்ளே வந்தனால செய்த ஒரு தப்பு கூட தப்பு நம் கண்களுக்கு தெரியவில்லை. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் சொல்றார், இந்த மனமேட்டிமையாகி கல்லை நாம் பிடுங்கி போடுவோம். நான் பாடின பாடலை போல ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம், நம்முடைய பெயர் தாழட்டும், ஆண்டவர் பெருகட்டும், நம்ம சிறுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய குடும்பங்களிலும் சபையிலும் தேசத்திலும் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. இந்த கற்களை பிடுங்கி போட ஆண்டவர் நமக்கு அறிவுரை கூறுகிற கல் எதுக்கு பிரயோஜனப்படுத்தி பாருங்க. பழைய காலத்துல தப்பு செய்தவங்க இந்த கல் எடுத்து எரிஞ்சு என்ன செய்வாங்க? கொல்லுவாங்க. இந்த கல் என்ன செய்யறதுக்கு பயன்படுகிறது? விக்கிரக ஆராதனை, விக்கிரகங்களை செய்வதற்கு இந்த கற்களை பிரயோஜனப்படாகவே இப்படிப்பட்ட அசுசியான காரியங்கள் இந்த வாழ்க்கையில இல்லாதபடிக்கு காத்துக்கொள்ள இந்த காலைகளிலே ஆவியானவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார், நமக்கு அறிவுரை கூறுகிறார். அடுத்ததாக என்ன செய்ய விரும்புகிறார்? ஆண்டவர் தோட்டத்திலே ஒரு கோபுரத்தை கட்டுகிறார். ஹல்லேலூயா. நான் எதை சொல்ல புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனத்திலே ஒரு தோட்டம் நற்குல கனியாக ஒரு நல்ல தோட்டமாய் மாறுவதற்கு ஆண்டவர் செய்த சில காரியங்களை தான் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்தாக என்ன செய்கிறார்? ஒரு கோபுரத்தை கட்டுகிறார். ஏன் அந்த கோபுரத்தை ஆண்டவர் கட்டுகிறார்? நடுவில் இந்த டிவில ரொம்ப கிளியரா இருக்குது. அங்க எங்க பாருங்க, ஏசாயா 27:3 சொல்லுது, கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக் கொள்ளுவேன். ஏசாயா 62
ஒவ்வொரு செடிக்கும் கரெக்டா அந்த தண்ணி பாயுதா, அங்க ஏதாவது கெடுதிகள் வருகிறதா, புழு பூச்சிகள் தேவையில்லாத காரியங்கள் தோட்டத்தில் வருகிறதா என்று சொல்லி இந்த கோபுரத்தை கட்டி அந்த மேலே தோட்டக்காரன் நின்று மிகவும் கரிசனையாக பார்த்து கொண்டிருக்கிறான். எல்லாவற்றுக்கும் மேலாக தோட்டத்திலே கொண்டு வந்து வேலி அடைத்து கற்களை பொறுக்கி நற்குல திராட்சை செடியாய் நம்ம நாட்டின் ஆண்டவர் மேலே இருந்து நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறார். சிறு நதிகள் முழு நதிகள் நம்முடைய குடும்பத்துக்குள்ள வரும்போது ஒரு தீர்க்கதரிசியோ ஒரு ஊழியக்காரனையோ அல்லது ஒரு கணவன் தப்பு செய்யும் போது ஒரு மனைவியோ, மனைவி தப்பு செய்யும் போது ஒரு கணவனையோ, பிள்ளைகள் தப்பு செய்யும் போது தாய் தகப்பனையோ வைத்து சில அறிவுரைகள் அங்கே கூறப்படுகிறது. தோட்டம் செழிப்பா இருக்கு, குடிநதி வருது, சிறுநதி வருது, கவனமாக இரு. ஹல்லேலூயா. அந்த பாட்டை நான் வாசிக்கும் போது சுலபிக்கு சொல்லுகிறார், என் தோட்டம் திராட்சை தோட்டம் பூ பிச்சுமாக இருக்கிறது, அதை கெடுக்கும் படிக்கு உள்ளே இருக்கிற சிறுநதிகளையும் குடிநதிகளையும் பிடித்து அழித்து போடுங்கள் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆமே. நம்முடைய வாழ்க்கையை ரொம்ப கவனமாக நாம் இருக்க வேண்டும். தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சோர்வுகள் வரும்போது, கசப்பான காரியங்கள் வரும்போது, தேவையில்லாத சிறுநதிகள் குறுநதிகள் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவனத்திலே நுழையும் போது நம் ஆண்டவராகிய கோபுரமாகிய இயேசுவிடத்திலே வந்து இந்த கண்காணிப்பை நாம் பெற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் கோபுரத்தை கட்டி நாள்தோறும் ஜாமக்காரனை போல இரவும் பகலும் தூங்காதவராய் நம்மை பாதுகாத்துக் கொண்டே இருக்கிறார், பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒரு விஷயம் வெளியே போகும்போது ஆவிக்குள்ள நமக்கு ஒரு உணர்வை கொடுப்பார். இசைகிறது சரியல்ல, இசைகிறது தப்பு, இங்க ஒரு தீங்கு இருக்கு, இங்க ஒரு பொல்லாங்கன் வருகிறான், இங்க ஒரு சத்துரு வருகிறான், கவனமா இருந்துக்க. ஓடி பலத்து துருகத்துக்குள்ள இந்த கோபுரத்துக்குள்ள அடைக்கலம் புகுந்து கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். ஹல்லேலூயா. வசனம் நமக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக. அடுத்ததாக நாம் பார்க்கும்போது என்ன செய்கிறார்? தோட்டத்தை சுற்றிலும் கொத்துகிறார். ஹல்லேலூயா. இப்ப என்னாச்சு? வேலை அடைச்சாச்சு, செடியை வச்சாச்சு, கற்களெல்லாம் புடுங்கியாச்சு, பூ குஞ்சுமா இருந்துச்சு. தோட்டம் வளர்ந்து வரும்போது கூடவே அந்த கூடுல என்ன வரும்? நெறிஞ்சில்கள் வரும். ஹல்லேலூயா. அவசரம் சொல்லுகிறது பாருங்க. நீதிமொழிகள் 24:30 சோம்பேறியின் வயலையும் மடியனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போறேன், இதோ அதெல்லாம் முள்ளு காடுகளாய் இருந்தது, நிலத்தின் முகத்தை காஞ்சொறி மூடினது, அதில் சுவர் இடிந்து கிடந்தது. ஹல்லேலூயா. ஏசாயா 5:6 அது கிளை நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போனதினால் முட்செடியும் நெரிஞ்சிலும் முளைக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரங்களிலே ஒரு களை கொத்தி தேவையில்லாத நெரிஞ்சுகளை, காஞ்சொறிகளை, முள்ளுகளை அவர் பொறுக்கி போட அவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எப்பவுமே நம்முடைய வாழ்க்கை ஒரு அடுத்த கட்ட ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக இருக்கட்டும், உலக பிரகாரமான ஆசீர்வாதமாக இருக்கட்டும், இந்த வாழ்க்கையை நேரே ஆண்டவர் நம்மை கொண்டு போறார் என்று சொன்னால் அங்கே ஒரு கொத்து உண்டாகும். ஹல்லேலூயா. ஒரு சீர்படுத்தல் உண்டாகும். நற்குல கனியாய் சுவையுள்ள மனமுள்ள திராட்சை பழங்களை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் தோட்டம் கொத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடந்த வருடங்கள் எல்லாம் ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். 2026ஆம் ஆண்டிலே நம் சபையாய் எழுப்பி நின்று நற்குல திராட்சை செடிகளாய், நறுமணம் வீசக்கூடிய நல்ல திராட்சை ரசத்தை கொடுக்கக்கூடிய கொடிகளாய் நம்மை மாற்றப் போகிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, அழகா சொல்றாரு பாருங்க, கீழே பாருங்க, உன்னத பாட்டு 4 தோட்டங்களுக்கு நீரூற்றும் ஜீவ தண்ணீரின் துறவும் லீபனோனிலிருந்து ஓடி வரும் வாய்க்கால்களும் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. கொத்தி எல்லாவற்றையும் அகற்றின பிறகு இந்த தண்ணி ஸ்ட்ரைட்டா என்ன செய்யும்? ஒவ்வொரு செடிக்கும் வந்து பாயும். அந்நிய தேவையில்லாத சத்துருக்களுக்கு அது போகாது. பரிசுத்தாவியான சபையிலே ஊற்றப்படும் போது நேர்வழியாய் நம்மை நடத்தி கொண்டு போய் ஆவிக்குரிய கனிகளாகிய வரங்களை நமக்கு தந்து கனி கொடுக்கிறவர்களாய் நம்மை நிறுத்த போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்தாக என்ன சொல்கிறார் ஆண்டவர்? கொத்தின பிறகு தோட்டத்திற்கு உரம் போடுகிறார். ஹல்லேலூயா. கொத்தியாச்சு. இப்ப என்ன செய்யும்? பூ பிஞ்சு வரப்போகுது. அதுக்கு தேவையான என்ன கொடுக்கணும்? நியூட்ரிஷன் கொடுக்கணும், உரம் கொடுக்கணும். இல்லையா? எவ்வளவு கர்சனையா அந்த வசனங்களை எழுதி வைத்திருக்கிறார் பாருங்க. என்ன செய்கிறாரா? லூக்கா 13:8 சொல்லுது, அதற்கு அவர், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எதிர் போடுவேன். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, என்னுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா. எரு என்று சொல்லுகிறது வசனத்தை அது குறிக்கிறது. ஹல்லேலூயா. நமக்கு தேவையான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெறும்போது வஸ்திரங்கள் வருகிறது. நமக்கு தேவையான பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் வரும்போது வேற்றுள்ள வாக்குத்தத்த வசனங்களை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். பயப்படாத,
திகையாத, தைரியமா இரு, இந்த காரியம் தானே, ஒன்னும் பிரச்சனையே இல்லை. வீடு சுத்தி நிறைய வசனம் எழுதி போட்டிருப்போம், 1000 வாட்டி பார்த்திருப்போம், அது நம்ம கண்ணுக்கு தட்டே போட்டிருக்காது. ஆனா ஒரு துன்பத்தின் மத்தியில, ஒரு வேதனை மத்தியில போகும்போது நம்முடைய கண் அந்த வசனத்துல குத்தும். ஹல்லேலூயா! அந்த வசனத்துல இருக்கிற ஜீவன் நம்மோடு பேசும். பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். தெரியாத, நானும் தேவன், நான் உன்னோடு இருந்து பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதி வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா! அந்த வார்த்தையை அனுப்பி உரத்தை போட்டு போட்டு நீ கண்ணி கொடு, நீ சோர்ந்து போகாத, நீ எழும்பு, கண்ணி குடி, பசுத்தாவியா தண்ணியை குடி, எழும்பு, தைரியமா நில்லு என்று சொல்லி தேவையான நியூட்ரிஜனை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் நம் ஆராதனைக்கு வரும்போது யாரை கொண்டாயும் தேவன் தந்து அப்படியாக அவர் பலப்படுத்தி நடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! பாருங்க, மண்ணிலே எரு போடுகிறது என்பது தேவ வார்த்தை குறிக்கிறது, நீர் என்பது பசுத்தாவியை குறிக்கிறது, தோட்டக்காரன் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது, வளர்ச்சி ஆவியின் கனிகளை அது குறிக்கிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா! ஒருவேளை பாண்டிக்கு புரியுதா ஆண்டி சொல்றது? கொஞ்சம் புரியும், உனக்கு இன்னும் வசனம் வருது. அப்போ நம்ம அந்த தோட்ட கிறிஸ்துவாய் அந்த சபைக்குள்ள, கிறிஸ்துவாய் அந்த தோட்டத்துக்குள்ள இந்த வசனங்களை நாம் புரிந்து கொள்ளும் போது அந்த ஆண்டவருடைய பலன், ஜீவன், சூப்பர் நேச்சுரல் பவர். ஹல்லேலூயா! ஒரு மனுஷனால் அந்த சக்தியை, ஒரு மனுஷனால் அந்த ஆறுதலை, ஒரு மனுஷனால் அந்த உதவியை செய்ய முடியாது. ஹல்லேலூயா! பரத்திலிருந்து நமக்கு ஜெயம் வருகிறது. ஹல்லேலூயா! வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை நமக்கு வருகிறது. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா! அப்படியாய் ஆண்டவர் நம்மை உரம் போட்டு அவர் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா! இப்படியெல்லாம் உரம்லாம் போட்டு வளர்த்த பிறகு இந்த திராட்சை செடி என்ன செய்கிறது? நல்ல கனிகளை கொடுக்கிறது. ஏன் அங்கே ஆண்டவர் ஆலை உண்டு பண்ணி வைக்கிறார் என்று சொன்னால், அந்த இடத்துல திராட்சரசம் புளியப்பட்டு நற்குல மனமுள்ள சுவையுள்ள ராஜாவின் பந்தியை பரமாறக்கூடிய உயர்வுலத்து திராட்சரசத்தை கொடுக்கிற அளவுக்கு இந்த திராட்சை பழம் நல்ல ஒரு குவாலிட்டியான ஒன்றாக அங்கே அது உருவாக்கப்பட்டு எடுக்கப்படுகிறது. எதுக்கு நான் சொல்றேன்னா, பாருங்க, பழைய காலங்கள்ல திராட்சரசத்தை அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அந்த திராட்சரசத்தை புளிறாங்க. இஸ்ரவேல் தேசத்துல திராட்சை பழ காலம் முடியும் போது இந்த திராட்சை பழத்தை கொண்டு வந்து போட்டு கால்களினால், பாலைகள் எல்லாம் கிடையாது இந்த காலங்கள், கால்களை தான் ஷூக்களை போட்டு பாட்டு பாடி பாடி அவங்க என்ன செய்யறாங்க, அந்த திராட்சை பழத்தை மிதித்து அதோட ஜூஸை எடுத்து மண்ணுகளில் என்ன செய்யறாங்க, சிறிது நாட்கள் அதை புதைத்து வைத்து அந்த நற்குல திராட்சரசத்தை எடுத்து அதை குடிக்கிறார்கள். அது ஆரோக்கியத்தை அவர்களுக்கு கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா! சுகத்தை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா! உலக பிரகாரம் மாம்சத்துக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் தேவையோ எல்லாவற்றையும் அந்த திராட்சரசம் அவர்களுக்கு கொடுக்கும். இஸ்ரவேல் தேசத்துல அந்த காலத்துல ஆப்பிளோ, ஆரஞ்சோ, ஸ்ட்ராபெரியோ, மாம்பழமோ, சக்கப்பழமோ, வாழைப்பழமோ அங்க என்னது இல்ல, ஒண்ணு என்னதான் இருந்துச்சு, திராட்சை பழ செடிகள் இருந்துச்சு. ஹல்லேலூயா! அந்த ஒரு திராட்சை பழ ரசத்தை அவர்கள் குடிக்கும் போது இத்தனை பழங்களுக்குரிய நியூட்ரிஜனை ஆண்டவர் அதிலே வைத்து வைத்தார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! திராட்சரசம் சுவையுள்ளதாய் மாற வேண்டுமானால் அதுக்கு புளியப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா! மரத்தை நட்டாச்சு, வேலையெல்லாம் செய்தாச்சு, திராட்சை பழம் திராட்சை பழம் பழுத்தாச்சு, அப்படி இருந்தா பிரயோஜனம் உண்டுமா? அது தெரியிலிருந்து பிக்கப்பட்டு செடியிலிருந்து எடுக்கப்பட்டு ரசமாக என்ன செய்ய வேண்டும், புளியப்பட வேண்டும். ஹல்லேலூயா! ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திராட்சை பழமாய் இருந்து, திராட்சை செடியாய் இருந்து நமக்காக பிரியப்பட்டார். பிரியமானவர்களே, வசனம் சொல்லுகிறது, ஆகையால் சகோதரர்களே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய துணையின் வழியால் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும் என்று நாம் வாசிக்கிறோம். அவருடைய இயேசு கிறிஸ்து திராட்சை செடியாய் இருந்து திராட்சை பழமாய் தன்னுடைய வாழ்க்கையை கல்வாரி சிலுவையிலே ஒரு பிழிய கொடுக்கப்பட்டபடினாலே, பிக்க கொடுக்கப்பட்டபடினாலே, அந்த ரத்தத்தை நாம் இன்றைக்கு குடிக்கிறதுனால நமக்கு ஒரு தைரியம் உண்டாயிருக்கிறது. புரிவானவர்களே, மற்றவர்களை பார்க்கிறோம், கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கை என்னன்னு சொன்னா, மற்ற நாடுகள் நாடுகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது தற்கொலை செய்து விடுகிறார்கள், அதை விட்டு மீள முடியாத அளவுக்கு அப்படியே அமிழ்ந்து போகிறார்கள். ஆனா கிறிஸ்தவ மட்டும் ஏன் எழுப்பி நின்று அப்படி ஆர்ப்பரிக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை,
என் பாவங்களை மன்னிப்பதற்காக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அந்த ரத்தத்தை சிந்திக்கிறார். எப்பொழுதெல்லாம் அந்த சிலுவை காட்சி நோக்கி பார்க்கிறேனோ, எப்பொழுதெல்லாம் அந்த ரத்தத்தின் இடத்துக்கு ஓடி வருகிறேனோ, எப்பொழுதெல்லாம் இயேசுவின் நாமத்துக்குள்ளாய் ஓடி வருகிறேனோ, எல்லாவற்றையும் அவர் பொறுப்படுத்திக் கொள்கிறார். ஹல்லேலூயா! அவர் உங்களை விசாரிக்கிறதானபடினாலே கவலைகள் எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்கள் என்று சின்ன வார்த்தையின்படி என்ன வியாதி பிரச்சனை போராட்ட பாடுகள் வந்தாலும், இயேசுவே, வானத்தை பூமி படைத்தவரே, அனுகூலத்தை உருவாக்கினவரே, என்னை சத்துரு வியாதி பிரச்சனையை விடுவிக்கும்படிக்காய் ஒரு மருந்தாய் என் கல்வாரி சிலுவையில் ரத்தத்தை சிந்தி வைத்திருக்கிறேன். அந்த ரத்தத்தை நான் நம்புகிறேன், அந்த ரத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன், அதை என்னை விடுவிக்க முடியும் என்று சொல்லி நான் உறுதியாக்கிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லும் போது அது நம்மை விடுவித்து ஜீவனை தந்து நம்மை வழிநடத்துகிறது. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். ஆடு மாடு கொண்டு போய் பலி கொடுக்க வேண்டாம், காணிக்கைகள் நேர வேண்டாம். ஹல்லேலூயா! போய் அது செய்ய இது செய்ய ஒன்றும் செய்ய தேவையில்லை. உங்க அறைக்குள்ள நீங்க இருந்து முழங்கால் போட்டு, இயேசுவே, உண்மையிலே நீ கல்வாரி சிலுவையில் எனக்காய் ஜீவனை கொடுத்திருப்பீரானா, ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது உண்மையானால், என் பாவங்களை கழுவி சுத்திகரித்து என்னுடைய வாழ்க்கையை காணப்படுகிற எல்லா துன்பத்திலிருந்தும் என்னை விடுவிக்க நீர் போதுமானவராய் இருப்பீரானால் என்னை ரட்சியும் என்று சொல்லி வாய்களை திறந்து ஒரு வார்த்தை சொல்லும் போது அந்த ஜீவன், உயிர்ப்பிக்கும் ஜீவன், ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! துரைத்தனங்களை மதியோரங்களை முறித்து விட்டு வெளியிறங்க கோலமாகி கல்வாரி சிலுவையிலே வெற்றி சிறந்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளாய் பாய்ந்த உயிர்ப்பிக்கும் பலனை அந்த சரீரங்களுக்குள்ளாய் பாய்ந்து உங்களை உயிர்ப்பித்து எடுத்து நிறுத்துகிறது. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா! எந்த மனுஷராலும் யாராலும் செய்ய முடியாததை அந்த இயேசுவின் நாமம், அந்த கல்வாரி சிலுவை, அந்த இயேசுவின் ரத்தம் உங்களுக்கு செய்து முடிக்கும். ஹல்லேலூயா! நீங்க செய்ய வேண்டியது விசுவாசி. ஹல்லேலூயா! நம்புங்க, நம்பிதான் பாருங்களேன். ஹல்லேலூயா! விசுவாசித்தா பாருங்களேன், கையில எடுத்துதான் பாருங்களேன். ஹல்லேலூயா! காசு கேட்கல, பணம் கேட்கல, ஜஸ்ட் நம்புன்னு சொல்றோம். நம்பி பாருங்க, வாழ்க்கையை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா! அடுத்தாக நான் பார்க்கும்போது பாருங்க, தேவன் 7 காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறார். என்னெல்லாம் செய்கிறாரு? வேலி அடைக்கிறார், கற்களை பொறுக்குகிறார், அற்குல திராட்சை செடியை கொண்டு வந்து நாட்டுகிறார், நடுவில் ஒரு கோபுரத்தை வைத்து பாதுகாக்கிறார், ஆலயம் உண்டு பண்ணி ஜூஸ் எடுக்கிறதுக்குள்ள எல்லாவற்றையும் செய்து வைக்கிறார், சுற்றிலும் கொத்துகிறார், எரு போடுகிறார். எல்லா காரியத்தையும் செய்துட்டு நம்மகிட்ட ஆண்டவரை எதிர்பார்க்கிறது ஒரே ஒரு காரியம், நீ நல்ல கனி கொடுப்பாயா. ஹல்லேலூயா! 7 விதமான காரியங்கள் நம்ம செய்ய வேண்டியது எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து செய்து முடித்து விட்டு, மகளே, நீ நல்ல பிள்ளையா இருப்பியா? ஹல்லேலூயா! ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம், நீ நல்ல பிள்ளையா இருப்பியா? எனக்கு நீ கனி கொடுப்பியா? என்னில் நீ ஒட்டி இருப்பியா? திராட்சை செடியானது, திராட்சை கொடியானது திராட்சை செடியிலே ஒட்டி இருக்கிறது போல இயேசுவாகிய திராட்சை செடியிலே கொடியாகி நாம் ஒட்டப்பட்டவர்களாக இருக்கும் போது நாம் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா! இயேசுவை நம்ம ஒட்டப்படலைன்னு சொன்னா, இயேசுவை நாம் சார்ந்துள்ளன்னு சொன்னா கனி கொடுக்கவே முடியாது. ஹல்லேலூயா! சுய பக்தியில, சுய பரிசுத்தத்துல, என்ன சொல்றது, சுய மெடிடேஷன்ல, சுய பாஸ்டிங்ல ஒண்ணுமே சாத்தியம் கிடையாது. ஹல்லேலூயா! உங்களுடைய சிந்தை குணம் மாற வேண்டும் என்று சொன்னால் இயேசுவாய் அந்த அன்பு நமக்குள்ளே ஊற்றப்படும் போது, ஹல்லேலூயா, அது நம்மை சுத்திகரித்து நம்மை பரிசுத்தமாக்கி நற்குல ஒரு கொடியாய் நம்மை மாற்றுகிறது. ஹல்லேலூயா! அதாவது சயின்டிபிக்கலா என்ன சொல்றாங்கன்னா, மனுஷனுடைய சிந்தையை மாறி கேடு கிட்டது உலகத்துல எதுவுமே கிடையாது. எதை வேணாலும் உலகத்துல அடக்கி ஆள முடியும், மனுஷனுடைய சிந்தையை என்ன செய்ய முடியாது, அடக்கி ஆளவே முடியாது. அந்த சிந்தையை அடக்கி ஆண்டு அதுக்குள்ள ஒரு பரிசுத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், வானத்தையும் பூமி படைத்த பரமசிங்காசனத்தில் வீற்றிருக்கிற பரிசுத்த தெய்வத்தை தவிர யாராலும் அது முடியாது. ஹல்லேலூயா! அவரை நாம் சார்ந்து கொள்வோம், இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய மனசிலே வைத்துக் கொள்வோம். ஆண்டவர் நம்மை வழி நடத்துவாராக. பாருங்க, ஏதேன் தோட்டத்தை ஆண்டவர் பொதுவாக வைத்தார். எல்லா கனிகளை பழத்தை போப்பா சாப்பிடு, ஆனா இதை மட்டும் தொடாத அப்படின்னு சொல்லி விட்டுட்டார். திராட்சை தோட்டத்திலே வரும்போது கொல்கதா மலையிலே இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடைந்த இந்த கொல்கதா மலையில ஒன்லி திராட்சை தோட்டம் தான், வேற எந்த தோட்டமும் கிடையாது. திராட்சை தோட்டம் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கு. அப்ப இந்த கொல்கதா மலையில இருக்கக்கூடிய திராட்சை தோட்டத்திலே வரும்போது ஆண்டவர் அங்கே நமக்கு என்ன கற்றுக்கிறார்? சில காரியங்களை நாம் புளிவதற்கு என்ன செய்ய வேண்டும்? விட்டு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா! சுயத்தை நாம் விட்டு கொடுக்க வேண்டும், பெருமையை விட்டு கொடுக்க வேண்டும், நான் என்கிற ஆங்காரத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? விட்டு கொடுக்க வேண்டும்.
அவ்வளவு தூரம் நீங்க உங்களை தாழ்த்தி கொள்ளுங்கன்னு சொல்லி எனக்கு மிகவும் அந்த காரியம் பிரயோஜனமாயிருந்தது. ஹல்லேலூயா. ஆவியானவரே என்னோடு பேசின ஒரு நிச்சா அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்குள்ள மன போராட்டத்துக்கு நான் போய்கொண்டே இருக்கிறேன். எனக்கு யாராவது ஜெபிக்க மாட்டாங்க அப்படி கூட எனக்கு தோணுச்சு. அந்த வார்த்தை என்னை தேற்றினது. ஹல்லேலூயா. 2-3 வாட்டி தமிழ் டிரான்ஸ்லேஷன் பண்ணி பார்த்து ஆண்டவரே எனக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்மை தாழ்த்தும் போது, ஆண்டவரை உயர்த்தும் போது, நாம் சிறுகும் போது, அவரை பெருகுவதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் போது எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், அவர் நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். ஹல்லேலூயா. இயேசுவே உன் நாமமே உயரட்டும் ஐயா, இயேசுவே உன் நாமமே பெருகட்டும் என்று சொல்லி நம்முடைய கரத்திலே நம்ம ஒப்பு கொடுப்போம். பாருங்க, இந்த பொது ஏதேன் தோட்டத்திலே நடந்த ஒரு பாவத்திற்காக கெச்சமனே தோட்டத்திலே இந்த பாவத்துக்கு நிவாரணம் தேடப்பட்டு ஆண்டவர் நம்மை வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்திலே சொன்ன இந்த ஜீவ தோட்டத்துக்குள்ளே நம்மை கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அங்கே கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, அங்கே ஒரு என்னது பெரிய நதி. அந்த அதிகாரத்தை நீங்க வாசித்து பாருங்க, உங்களுக்கு புரியும். சமயம் இல்லை நமக்கு. ஒரு பெரிய நதி பாய்கிறது, இருபுறமும் கனி தரக்கூடிய மரங்கள் இருக்கிறது. அந்த மரங்கள், அந்த இருந்து வருகிற கனிகள் நமக்கு மிகவும் ஆரோக்கியத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. அது ஔஷதம் நிறைந்த ஒரு தோட்டமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சமாதானம் சந்தோஷம் நிறைந்த ஒரு தோட்டமாக இருக்கிறது. எனக்கு ஒரு 35 வயசு இருக்கும்போது எனக்கு ஒரு தரிசனத்தில் ஆண்டவர் எனக்கு ஒரு தோட்டத்தை காட்டினான். அந்த தோட்டத்தை மாதிரி எங்க ஐயா எங்கெல்லாமோ என்னை கூட்டிட்டு போயிருக்காங்க. நான் அப்படி ஒரு தோட்டத்தை உலகத்துல நான் பார்த்தேன். அவ்வளவு ஒரு அருமையான தோட்டம். ஒரு சின்ன டிக்டாக் மாதிரி ஒரு கிளிப் ஆண்டவர் எனக்கு காட்டினார். ஒரு வண்டியில அமர்ந்திருக்கிறேன். அந்த வண்டி என் தோட்டத்துக்குள்ள அப்படியே சுத்தி இந்த படம்லாம் ஒன்றுத்துக்குமே ஆகாதுங்க. இதெல்லாம் யூஸ்லெஸ். இந்த படம்லாம் யூஸ்லெஸ். அவ்வளவு அருமை, அவ்வளவு ஒரு மன சமாதானம், அவ்வளவு இப்படிதான் காட்டினார். நிறைய காட்டினார். டிக்டாக் மாதிரி தான் காட்டினார். அவ்வளவு ஒரு சந்தோஷம், அவ்வளவு ஒரு சமாதானம் அந்த வண்டியில நம்ம சுத்திட்டு இருக்கோம். அப்படிப்பட்டதான ஒரு ஜீவ தோட்டத்துக்கு அவர் நடத்தி கொண்டு போறார். அந்த ஜீவ தோட்டத்திலே நாட்டப்படுவதற்கு இந்த திராட்சை தோட்டமாகிய, இந்த ஏதேன் தோட்டமாகிய சபையிலே, குடும்பத்திலே, தேசத்திலே நம்மை நாட்டி வைத்து கனி கொடுக்க அவர் ஆசைப்படுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். நன்றி இயேசு சுவாமி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கொஞ்சம் பாடி வைமா, சேர்த்து பாடுவோமா? கொடுக்கும் போது
உருமாற்றும் சித்தம் போல் உருமாற்றும் சுத்தமாய் உருமாற்றும் திராட்சை செடியாய் உங்களை ஒட்டப்பட்ட பொடிகளாய் உதவி செய்யும். பரிசுத்த கர்த்தரை கொடுக்கிறோம், பாதுகாத்துக் கொள்ள வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.